வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ நம்ம வந்து கடைசி ஒரு 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து இப்போ வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 7 டாபிக் முடிச்சாச்சு. நேஷனல் லெவல் அப்பாயின்மெண்ட், இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 7 டாபிக் கிட்ட நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அதில் வந்து அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸ், டிஃபென்ஸ் ரிலேட்டடான நியூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். சரியா? இந்த இந்த இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் அப்படின்ற செக்ஷன் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு நிறைய இப்போ ஒரு சில அறிக்கைகள் வந்து விடுவாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்றது யாரு? அந்த அறிக்கையை ரிலீஸ் பண்றது யாரு? அடுத்தது அந்த அறிக்கையில டாப் 3 யாரு? அடுத்தது இந்தியா எத்தனாவது ரேங்க்ல இருக்குது? அடுத்து பாட்டம் 3 வேண்டாம், கடைசியில் இருக்கிற நாடு மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரியா? பாட்டம்ல இருக்கிற நாடு எந்த நாடு இருக்கோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இன்கேஸ் ஸ்கோர்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்தியாவினுடைய ஸ்கோர் என்ன அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் இந்த ரெண்டுத்துக்குமே இந்த ஒரு கண்ணோட்டத்தில் படித்தாலே போதுமானது தான். ஓகே. சரி, இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம கம்ப்ளீட்டா லாஸ்ட் ஒரு 1 இயர் அந்த இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் லாஸ்டா வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன், ஒரு ஃபுல்லா ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சு நான் வந்து எழுதி போடுறேன். ஓகே. சரி, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் குட்டி வீடியோ தான், ஒரு 25 நிமிஷம் கிட்ட தான் இது வந்து இருக்கும். ஓகே. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2025 GPI அப்படின்ட்டு சொல்றாங்க, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். ஸோ இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து எது வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் சிங்கப்பூர் தான் சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்ட்டு சொல்றாங்க. இன் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் சிங்கப்பூர் ஹஸ் பீன் டிக்ளேர்ட் த சேஃபஸ்ட் கண்ட்ரி இன் ஏஷியா. இது குளோபல்ல வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6வது இடத்துல இருக்குது. வேர்ல்டு லெவலில் 6வது இடத்துல இருக்குது. ஸோ நான் அது போக நான் வந்து கடைசியாக வந்து நான் சொல்கிறப்ப வந்து கடைசியாக நான் எழுதி போட வரிசையாக இந்த சைடு ஃபுல்லாக இண்டெக்ஸ், அதுக்கு அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் எந்த நாடு, இந்தியா எத்தனாவது நாடு ரேங்க்ல இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து அதை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்றதெல்லாம் எழுதி போடும். அது வந்து ஒரு ப்ரீஃபாக இருக்கும். ஓகே. சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்தியாவுடைய ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னா 2.2. இது வந்து தேவையில்லை, இந்த இதில் வந்து ஸ்கோர் தேவையில்லை. இதுல இருந்து இந்தியாவுடைய ரேங்க் வந்து ரொம்ப முக்கியம். எத்தனாவதுன்னா 115. பாகிஸ்தானுடைய ரேங்க் வந்து 144. ரைட்டா? டோட்டலா வந்து எத்தனை நாடுகள் அப்படின்னா 163 நாடுகள். இருக்கிறதுலே கடைசியா இருக்கிற நாடு வந்து எது அப்படின்னா அது ரஷ்யா தான். இருக்கிறதுலயே கடைசியாக இருக்கிற நாடு வந்து எது அப்படின்னா அது வந்து ரஷ்யா. சரி, நெக்ஸ்ட் இது வந்து குளோபல் பீஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து இந்தியா எத்தனாவது ரேங்க்? 115 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங். சரி, இப்போ இந்த இதுல இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து முதல் நாடு வந்து எது? ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறதுலயே ரொம்ப அமைதியான நாடு அப்படின்ட்டு சொல்றப்ப வந்து எது அப்படின்னா அது வந்து ஐஸ்லாந்து அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை ரிலீஸ் பண்ற அமைப்பு, எந்த அமைப்பு வந்து ரிலீஸ் பண்றதுன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ், IEP, இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ். நான் லாஸ்டா எழுதி போடுறப்ப ஃபுல் ஃபார்ம் வந்து எழுதி போடுறேன். நெக்ஸ்ட் குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்றாங்கன்னா சுவிட்சர்லாண்டு தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா டாப் பொசிஷன்ல இருக்குது அப்படின்ட்டு. இந்தியாவுடைய ரேங்க் வந்து 41. டோட்டலா எத்தனை நாடுகள் அப்படின்னா அவுட் ஆஃப் 69 கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. போன வருஷம் 2024 இந்தியாவுடைய ரேங்க் வந்து 39. இந்த தடவை வந்து 2 ரேங்க் சரிஞ்சு 41ல இருக்குது. ஓகே. அடுத்தது குளோபல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிட்டி இண்டெக்ஸ். சரியா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு செயற்கை நுண்ணறிவு, குளோபல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிட்டி இண்டெக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெங்களூர் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 26வது இடத்துல இருக்குது. 26வது இடத்துல இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. குளோபல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிட்டி இண்டெக்ஸ் பெங்களூர், ஏன்னா இந்தியாவில் இருக்கிற நகரம் தானே. ஸோ அதனால வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ சிங்கப்பூர் வந்து பார்த்துட்டீங்கன்னா டாப் ஸ்பாட்லையும், பெங்களூரு வந்து 26வது ஸ்பாட்லையும் இருக்குது. சிங்கப்பூரினுடைய தலைநகரம் வந்து எதுனா சிங்கப்பூர் சிட்டி தான். நெக்ஸ்ட் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். கிட்டத்தட்ட இந்தியா வந்து
லா போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப கிட்டத்தட்ட 8 பிளேஸ் முன்னேறி இருக்குது ரைட்டா. போன வருஷம் வந்து 85வது இடத்துல இருந்துச்சு, இந்த வருஷம் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 77வது இடத்துல இருக்கு. 77வது இடத்துல இருக்குது. ஓகே, அதாவது சிம்பிளா வந்து இந்த இந்த ஒரு ரேங்க் முன்னேறதுனால என்ன ஒரு மீனிங் அப்படின்னா, நமக்கு விசா இல்லாம நிறைய நாடுகளுக்கு போக முடியும். சரியா, கிட்டத்தட்ட 59 நாடுகளுக்கு விசா தேவை இல்லை ரைட்டா, இந்தியாவுடைய பாஸ்போர்ட் வைத்திருந்தால். ஓகே, அடுத்தது பாருங்க, Climate Change Performance Index 2025 ரைட்டா, Climate Change Performance Index 2025. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய ரேங்க் வந்து 10வது, இந்தியாவினுடைய ரேங்க் வந்து 10வதுன்னு தெரிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2025. இது வந்து எத்தனாவது பதிப்புனா 19வது பதிப்பு. 19வது பதிப்பு. இந்தியாவினுடைய ரேங்க் வந்து 131, 148 நாடுகள்ல வந்து 131வது ரேங்கை பெற்றிருக்கு. முதல் நாடு வந்து என்னன்னா அது வந்து ஐஸ்லாந்து. சரியா, ஐஸ்லாந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபின்லாந்து, நார்வே, யூகே, நியூசிலாந்து எல்லாமே. இந்தியாவினுடைய ரேங்க் ரொம்ப முக்கியம், அது வந்து 131. அடுத்து QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங். QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங். இதுல இந்தியா சார்பா வந்து உலக அளவுல வந்து 123வது இடத்துல. சரியா, உலக அளவுல 123வது இடத்துல இந்தியாவுடைய ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி, IIT டெல்லி தான் இருக்குது. ஓகே, 14 வருஷம் தொடர்ந்து எந்த இன்ஸ்டியூட் வந்து முதல் இடத்துல இருக்குது அப்படின்னா MIT. சரியா, மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய MIT தான் வந்து முதல் இடத்துல இருக்குது. ஓகே, தொடர்ந்து 14வது வருஷமா. அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ். இந்தியாவுடைய ரேங்க் வந்து 99 அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை நாடுகளுக்கு அப்படின்னா 167 நாடுகள்ல, 167 நாடுகள்ல. ஸ்கோர் என்னன்னா 67. இதுல ஸ்கோர் முக்கியம், இந்த இதுக்கு ஸ்கோர் முக்கியம். 67. ஸோ நார்டிக் கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நார்டிக் கண்ட்ரீஸ்னா இந்த ஃபின்லாண்டு, ஸ்வீடன், அதுக்கப்புறம் டென்மார்க், இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்தையும் வந்து நார்டிக் நாடுகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ முதலிடத்துல இருக்கிறது வந்து FSDன்னு தெரிஞ்சுக்கோங்க. FSD ஃபின்லாண்டு, ஸ்வீடன், டென்மார்க், இவங்க தான் 1, 2, 3 பொசிஷன்ல இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க, அதாவது கிட்டத்தட்ட டாப் 20 நாடுகள்ல வந்து 19 நாடுகள் வந்து எதுனா ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்த நாடுகள் தான். அடுத்தது ஜினி இண்டெக்ஸ் டேட்டா. சரியா, ஜினி இண்டெக்ஸ் டேட்டா அப்படின்ட்டு ஜினி இண்டெக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுல என்னன்னா ஜினி கோஎஃபிஷியன்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பொருளாதாரத்துல. ஜினி இண்டெக்ஸ் இதுல வந்து லோ ஸ்கோர் அப்படின்னா வந்து மோர் ஈக்குவல் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10ல இருந்து, அதாவது 1ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா, இப்போ 1 அப்படின்ற ஸ்கோர் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா ஈக்குவலான இன்கம் வந்து கரெக்டா இருக்குது அப்படின்ட்டு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்ப 2 பேர் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு 40,000 சம்பளம்னா இவருக்கு வந்து ஒரு 38,000 சம்பளமா இருக்கும். ஆனா இதுல ஸ்கோர் அதிகமாக இப்ப 7 ஸ்கோர் இருக்குதுன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து 50,000 சம்பளம்னா இன்னொருத்தருக்கு வந்து எவ்வளவு சம்பளம் இருக்கும்னா 20,000 இருக்கும். இப்ப இதுவே 9 ஸ்கோர் 9 அப்படின்னா ஒருத்தருக்கு சம்பளம் வந்து 40,000 அப்படின்னா இன்னொருத்தருக்கு சம்பளம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 4,000 இருக்கும். அதாவது அந்த இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படின்றது வந்து ஸ்கோர் ஏற 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 அதுவும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுல இந்தியாவுடைய ரேங்க் வந்து என்னன்னா 4. இந்தியாவுடைய ரேங்க் 4வது ரைட்டா, இன்கம் ஈக்குவாலிட்டியில. ஸோ அதுக்கடுத்து இதுல வந்து இந்தியாவுடைய ஸ்கோர் எவ்வளோன்னா 25.5. 25.5. இதை ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னா உலக வங்கி தான் ரிலீஸ் பண்றாங்க ரைட்டா. இதுல பாருங்க, வேல்யூ கம்மியா இருந்துச்சா, வேல்யூ வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதிகமான சமத்துவம் வந்து இருக்கும் அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. அடுத்தது இந்தியா வந்து பார்த்துட்டீங்கன்னா உலகத்திலேயே 5வது மிகப்பெரிய ஏவியேஷன் மார்க்கெட்டா ஆச்சு. சரியா, 2024. ஏவியேஷன் அப்படின்றது விமான சந்தை ரைட்டா. ஏவியேஷன் அப்படின்னா விமானம் தொடர்பான வார்த்தை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 5வது இந்தியா அப்படின்னா வந்து முதல் 4 இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா அமெரிக்கா, சீனா, யுனைடெட் கிங்டம், அதுக்கப்புறம் ஸ்பெயின், இவங்க தான் வந்து இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் PGI 2.1 2வது வெர்ஷன். இதை ரிலீஸ் பண்ணது வந்து யார் அப்படின்னா கல்வித்துறை அமைச்சகம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்கூல் எஜுகேஷனை வந்து அசஸ் பண்றதுக்காக தான் ரைட்டா. அதாவது பள்ளிக்கல்வியை மதிப்பிடுவதற்காக 2022-23 மற்றும் 23-24 நிதியாண்டுகளுக்கான அறிக்கை தான் இது. ஓகே, இதுல டாப் ரேங்க் வந்து யார் அப்படின்னா சண்டிகர் தான். மெகாலயா தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து
உலக பொருளாதார மன்றத்தினுடைய எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2025. ஓகே, வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம், உலக பொருளாதார மன்றத்தினுடைய எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ், இதுல இந்தியாவுடைய ரேங்க் வந்து 71 கிட்டத்தட்ட போன தடவை எவ்வளவு வந்துச்சு, 2024 63 வந்துச்சு. 8 பிளேஸ் வந்து பின்னாடி வந்து 71 வந்துருச்சு. இருக்காலே டாப் பெர்ஃபார்மர்ஸ் வந்து யார் அப்படின்னா ஸ்வீடன். டாப் பெர்ஃபார்மர்ஸ் ஸ்வீடன். அடுத்து கண்டிப்பா கேட்பாங்க இந்த கொஸ்டின். ஓகே, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2025. ரைட்டா, இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ரேங்க் எவ்வளவுனா 130. ஓகே, ஸோ போன தடவை வந்து எவ்வளவு வந்து வாங்கியிருந்துச்சு அப்படின்னா 133 வாங்கியிருந்துச்சு. இப்போ வந்து 130 அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து உலக மகிழ்ச்சி அறிக்கை 2025. இதை வந்து ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னா வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் தான். இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா தொடர்ந்து 8 வருஷமா வந்து எந்த நாடு வந்து முதலிடத்துல இருக்குது, அதாவது இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் உலக மகிழ்ச்சி அறிக்கையில தொடர்ந்து 8 ஆண்டுகளா யார் இருக்காங்கன்னா முதலிடத்துல பின்லாண்டு தான் இருக்கு. இந்தியாவுடைய ரேங்க் எவ்வளவுன்னா 118, 147ல 118. அடுத்தது குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ், இதை ரிலீஸ் பண்றது வந்து இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கானமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இதை ரிலீஸ் பண்றாங்க. முதலிடத்துல இருக்கு, அதாவது டெரரிசம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு வந்து புர்கினா ஃபாசோ. 2வது இடத்துல வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெரரிசம் தீவிரவாதிகள் வந்து அந்த தீவிரவாத தாக்குதல்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து புர்கினா ஃபாசோ முதலிடம், அடுத்து பாகிஸ்தான், அடுத்து சிரியா எல்லாமே இருக்கு. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா அது 14வது இடத்துல இருக்குது. இந்தியாவினுடைய ரேங்க் வந்து எவ்வளவுன்னா 14 அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கரப்ஷன், ரைட்டா, அதாவது ஊழல் வந்து அதிகமாக இருக்கிறது. கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ், இந்தியாவினுடைய ரேங்க் வந்து எவ்வளவுன்னா 96. இந்தியாவினுடைய ரேங்க் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 96ல வந்து இருக்குது. 180 நாடுகள்ல 180 நாடுகள்ல இதை வந்து இந்த ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுவது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். முதலிடத்துல இருக்கிறது வந்து டென்மார்க், கடைசியா இருக்கிறது சூடான். ரைட்டா, சவுத் சூடான். அதாவது டென்மார்க் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கரப்ஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது, சவுத் சூடான்ல வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, கரப்ஷன் ஃப்ரீ கண்ட்ரிஸ், கரப்ஷனே இல்லாத நாடுகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டென்மார்க், அடுத்து இந்த பார்த்தாலே தெரியும் டென்மார்க், ஃபின்லாண்டு, அதுக்கப்புறம் சிங்கப்பூர். ஊழல் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து சவுத் சூடான்ல. ஓகே, ஸோ இந்தியாவினுடைய நெய்பர்ஸ் சைனா வந்து 76ல இருக்கு, இலங்கை வந்து 121 இருக்கு, பாகிஸ்தான் 135ல இருக்கு, பங்களாதேஷ் வந்து 149ல இருக்கிறது. அடுத்தது வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் 2024. ரைட்டா, இதை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலயே ரொம்ப 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 மோசமா எப்படி சொல்றது, காற்றினுடைய தரம் வந்து ரொம்ப மோசமா இருக்கிறது எந்த இடத்துல அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஹட் அப்படின்ற ஒரு நகரத்துல தான். மெகாலயால இருக்குது பெர்னிஹட் அப்படின்ற ஒரு நகரத்துல தான். ஓகே, ஸோ டெல்லி ரிமைன்ஸ் த மோஸ்ட் பாப்புலேட்டட் கேபிட்டல் சிட்டி, அதாவது ஒரு நாடுக்கும் ஒரு தலைநகரம் இருக்குல்ல. உலகத்துல இருக்கக்கூடிய தலைநகரங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப காற்றினுடைய தரம் வந்து மோசமாக இருக்கிற தலைநகரம் எது அப்படின்னா அது வந்து இந்தியாவினுடைய தலைநகரமான டெல்லி தான். தொடர்ந்து 6 வருடங்களா இருக்குது, தொடர்ந்து 6 வருடமா. ரைட்டா, அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 20 இருக்கும் தெரியுமா, டாப் 20, அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய நகரங்கள்ல ரொம்ப ரொம்ப பொல்யூஷனான நகரங்கள் அப்படின்ட்டு 20 நகரங்கள்ல அந்த ஒரு 20 நகரங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 13 நகரம் எங்க இருக்குது அப்படின்னா இந்தியாவில தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா, ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா தான் 5th மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி. உலக அளவில் வந்து அதிகமான பொல்யூஷன் இருக்கிறது வந்து 5வது இடத்துல இருக்கிறது இந்தியா தான். முதல் இடத்துல சாடு, அடுத்து பங்களாதேஷ், பாகிஸ்தான், DR காங்கோன்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, அடுத்தது வந்து 5வது இடத்துல இந்தியா வந்து இருக்குது. ஓகே, அடுத்தது கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2025. இதை ரிலீஸ் பண்றது ஜெர்மன் வாட்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் ரிலீஸ் பண்றாங்க. ரைட்டா, இந்தியாவினுடைய ரேங்க் வந்து 6வது ரேங்க். அடுத்தது பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் ரிப்போர்ட், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா நீத்தி ஆயோக். இது வந்து டேட்டாவை எங்க இருந்து, அந்த தரவுகளை எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃபீஸ்ல இருந்து தான், கேக் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. நீத்தி ஆயோக் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீத்தி ஆயோகனுடைய விரிவாக்கம் என்ன, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ். சரியா, பிசிக்கல் அப்படின்ற வார்த்தை வந்து எது கூட தொடர்புடையதுன்னா ஃபினான்ஷியல் கூட தொடர்புடையது. ரைட்டா, மொத்தம் 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா
ஃபிஸ்கல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னொன்று மானிட்டரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபிஸ்கல் அப்படின்னா ஃபினான்ஷியல் அப்படின்னு அர்த்தம். மானிட்டரி அப்படின்னா மணி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபிஸ்கல் பாலிசியை போடுறது யாரு? ஃபினான்ஷியல். ஃபினான்ஷியல்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நிதி அமைச்சகம். மானிட்டரி பாலிசியை போடுறது யாரு? மணி. மணினாலே வந்து யாரு? ஆர்பிஐ தான், ரிசர்வ் வங்கி. ஓகே, ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில முக்கியமான ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் எக்ஸாமில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதை போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு சில இண்டெக்ஸ் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு தடவை நம்ம எழுதி யார் யார் ரிலீஸ் பண்ணாங்க, இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் வேறு நம்ம பார்த்துடலாம். ரைட்டா? சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எதெல்லாம் பார்க்கணும்? வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். வேர்ல்டு ஹாப்பினஸ், ஒரு செகண்ட். வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் பார்த்தோம். அடுத்து வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம், இதை நம்ம பார்க்கல. வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், இது வந்து 2025. இது வந்து இதுவுமே 2025 தான். அடுத்தது சரி நம்ம கொஞ்சம் சின்னதாக எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது வேற முக்கியமானது எதெல்லாம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2025. அடுத்து குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ். குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் 2025. அடுத்தது குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெடினஸ் இண்டெக்ஸ். அடுத்தது உலக வங்கியினுடைய லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இது வந்து 2023 தான் கடைசியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2024. இண்டெக்ஸ் ஆஃப் எக்கானமிக் ஃப்ரீடம் 2024. வேற குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். ஸோ இதுவுமே வந்து 2024. அதுக்கப்புறம் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2024. அடுத்து குளோபல் நேச்சர் கன்சர்வேஷன் இண்டெக்ஸ். குளோபல் நேச்சர் கன்சர்வேஷன் இண்டெக்ஸ் 2024. ரைட்டா? அதுக்கு அடுத்து வந்து நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ்.
ஸோ இதுவுமே 2024. சரி, இப்போ வந்து வரிசையா நம்ம பார்க்கலாம். இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் இன் ரிப்போர்ட். வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து எந்த நாடு வந்து முதலிடத்துல இருக்குது, இல்லை ஒரு டேப்லோ காலம் கூட போட்டுக்கலாம். ஸோ இதுல வந்து நான் முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எழுதுறேன். அடுத்தது இதுல வந்து இந்தியாவினுடைய ரேங்க் வந்து என்னன்னு எழுதுறேன். அதுக்கு அடுத்தது வந்து இதை ரிலீஸ் பண்ணது வந்து யாருன்றதை எழுதுறேன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து சுவிட்சர்லாந்து. முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து. இந்தியாவினுடைய ரேங்க் வந்து என்ன அப்படின்னா 40வது. இதை வந்து ரிலீஸ் பண்றது வந்து யார் அப்படின்னா, சாரி, வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபின்லாந்து. முதலிடத்துல இருக்கிறது ஃபின்லாந்து. இந்தியாவினுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 118. இதை வந்து ரிலீஸ் பண்றது வந்து ஆக்ஸ்போர்ட் வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர். மொத்தம் 2 இது இருந்து ரிலீஸ் பண்றாங்க. ஒன்று வந்து என்னன்னா ஆக்ஸ்போர்டுடைய வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர், ரைட்டா, மற்றும் யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க், SDSN, இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றது. அடுத்து வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். ஸோ பிரஸ் ஃப்ரீடம் தினம் வந்து எப்பொழுதுனா May 3. பிரஸ் ஃப்ரீடம் டே வந்து May 3. ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து என்னன்னா ரிப்போர்ட்டிங் இன் த நியூ பிரேவ் வேர்ல்டு. ரிப்போர்ட்டிங் இன் த நியூ பிரேவ் வேர்ல்டு, அதுதான் வந்து கருப்பொருளா வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் இதுல வந்து ஃபர்ஸ்ட் நாடு, இது வந்து முதலிடம். இங்க வந்து இதனுடைய முதலிடம் வந்து எது அப்படின்னா நார்வே. இரண்டாவது இடத்துல வந்து எது இருக்குன்னா எஸ்தோனியா. நார்வே. இரண்டாவது வந்து எஸ்தோனியா. செகண்ட், இந்தியாவினுடைய ரேங்க் வந்து 151. இதை வந்து ரிலீஸ் பண்றது வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்ற அமைப்பு தான் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல வந்து முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து எது அப்படின்னா, ஓகே, ஸோ முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து ஐஸ்லாந்து. இதுல இந்தியாவினுடைய ரேங்க் வந்து எவ்வளவுனா 130. இதை ரிலீஸ் பண்ண அமைப்பு வந்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், UNDP, இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ். இதுல வந்து முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. இந்தியாவினுடைய ரேங்க் வந்து 4வது. இதை வந்து ரிலீஸ் பண்ணது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சிப்ரி அப்படின்ற அமைப்பு தான். இதை ரிலீஸ் பண்ணது. அடுத்தது குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ். இதுல முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு புர்கினா ஃபேசோ. இரண்டாவது இருக்கக்கூடிய நாடு வந்து பாகிஸ்தான். இந்தியாவினுடைய ரேங்க் வந்து 14. இதை ரிலீஸ் பண்ணது வந்து இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கானமிக் அண்ட் பீஸ். அடுத்தது AI ரெடினஸ் இண்டெக்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு, அதுக்கான ரெடினஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து சிங்கப்பூர். இந்தியாவினுடைய ரேங்க் வந்து 72. இதை ரிலீஸ் பண்ணது வந்து IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1944 உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு கான்ஃபரன்ஸ் மூலியமா உருவாக்கப்பட்டதுன்னா பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் மூலியமா உருவாக்கப்பட்டது, ரைட்டா. இந்த IMF இருக்குல்ல, இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில இருக்கு. அமெரிக்காவினுடைய தலைநகரமான வாஷிங்டன் டிசி. அடுத்தது
ஓகே, லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு சிங்கப்பூர். இந்தியாவுடைய ரேங்க் வந்து எவ்வளோனா 38. 38. இதை ரிலீஸ் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து குளோபல் ஜெண்டர் கேப். இதை வந்து ரிலீஸ் பண்ண இதில் வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு வந்து ஐஸ்லாந்து. இந்தியாவுடைய ரேங்க் வந்து 129. ரிலீஸ் பண்ணது வந்து யார் அப்படின்னா உலக பொருளாதார மன்றம், வேர்ல்டு எக்கானமிக் ஃபாரம். வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது, எப்பொழுது வந்து இதை உருவாக்கப்பட்டதுன்னா ஜனவரி 24, 1971. அதுக்கடுத்து இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா டாவோஸ்ல இருக்கு. டாவோஸ் எங்க இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாண்டுல இருக்குது. இதனுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னா முன்னாடி வந்து ஒருத்தர் இருந்தாரு. அப்ப அதுக்கடுத்து இப்போ வந்து வேற ஒருத்தர் வந்திருக்காரு, பீட்டர் பிராபக் அப்படின்ற ஒருத்தர். பீட்டர் பிராபக் லெட்மத்தே அப்படின்ற ஒருத்தர் வந்திருக்காரு. லெட்மத்தே. அடுத்து இண்டெக்ஸ் ஆஃப் எக்கானமிக் ஃப்ரீடம். இதை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து முதலிடத்துல இருக்கக்கூடிய வந்து ஹாங்காங். எந்த நகரம்னா ஹாங்காங். இந்தியாவுடைய ரேங்க் வந்து 84வது. இதை ரிலீஸ் பண்ணது வந்து ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட். ஸோ அவங்க தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணது. அடுத்தது குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுல முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து ஸ்வீடன். இதுல இந்தியாவுடைய ரேங்க் வந்து எவ்வளவு அப்படின்னா 63வது. இது வந்து 129th. இது வந்து 63வது, 63rd ரேங்க்ல இருக்கு. இதை வந்து ரிலீஸ் பண்றதும் உலக பொருளாதார மன்றம் தான், வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம். ஸோ இப்போ வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் வந்து குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸும் ரிலீஸ் பண்றாங்க, குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸும் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்தது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து பெலாரஸ். இந்தியாவுடைய ரேங்க் வந்து எவ்வளோனா 105வது இருக்குது இந்தியாவுடைய ரேங்க். இதை ரிலீஸ் பண்றது வந்து கன்சர்ன் வேர்ல்டு வைடு அப்படின்ற ஒன்றும், வெல்த் ஹங்கர் லைஃப். ஹெல்த், ரைட்டா. ஸோ இதுதான், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜெர்மன் இன்ஸ்டிடியூட், ரைட்டா. அவங்க தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணுறது. அடுத்தது பாருங்க குளோபல் நேச்சர் கன்சர்வேஷன் இண்டெக்ஸ். இதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு வந்து லக்சம்பர்க். நாடு இல்லை, இது ஒரு நகரம், லக்சம்பர்க். இதில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து எவ்வளோனா 176. 176th வந்து இந்தியா. ஸோ இது ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு நார்மலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணுறது தான். ஓகே இது. அடுத்து நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடியது அமெரிக்கா. இந்தியாவுடைய ரேங்க் வந்து 49வது. சரியா, 49வது. இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா போர்ட்டுலான்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு அமைப்பு. அப்படின்ற ஒரு அமைப்பு, ரைட்டா. ஸோ இதெல்லாம் ஒரு சில முக்கியமானது, ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து எழுதி போட்டேன். ஓகே, இது வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். ஸோ இது மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அது போக நம்மளுக்கு முன்னாடி நடத்தினதும் பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸ் இருக்குது, அவார்ட்ஸ் ரிலேட்டடானது இருக்குது. நம்ம அடுத்தடுத்து எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து பெண்டிங் இருக்கிறது வந்து எதெல்லாம் அப்படின்னா நம்ம இன்டர்நேஷ்னல் நியூஸு, அதை நம்ம அடுத்தே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதே எது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் தான். அந்த இன்டர்நேஷ்னல் முடிஞ்ச உடனே வந்து நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் ரிலேட்டடான நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸில் வந்த ஃபெஸ்டிவல்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து அவார்ட்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து டேஸ் அண்ட் தீம்ஸ். இதை வச்சு இதில் வந்து நம்ம முடிப்போம். ஸோ அது போக வந்து வேற ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது.
மேக்ஸிமம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டிஃபென்ஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் இந்த இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம். நேஷனல் நியூஸ் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாமே நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன டாபிக் தான். அதாவது கேட்குற அந்த டைமென்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஸ்டேட் நியூஸ் நேஷனல் நியூஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஓவரால் நிறைய விஷயத்தை பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து இங்கே அப்படி கிடையவே கிடையாது. ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னா அதை யார் ரிலீஸ் பண்ணுறா, இந்தியாவில் எத்தனாவது ரேங்க் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான். ஓகே, அது போக வந்து ஒரு சில ரிப்போர்ட்டுக்கு மட்டும் அது எத்தனாவது அறிக்கை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, அதாவது ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து 115வது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து 115ன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து எத்தனாவது எடிஷன், எத்தனாவது பதிப்புன்றது நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? இப்போ 19வது பதிப்பு குளோபல் பீஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து முதல் நாடு எது, அதுக்கப்புறம் கடைசி நாடு எது, இந்தியாவுடைய ரேங்க் எது, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். டோட்டலாக வந்து 3 விஷயம் தான். யார் ரிலீஸ் பண்ணுறா, எது முதல் நாடு, இந்தியா எத்தனாவது ரேங்க்கு, லாஸ்ட் எத்தனாவது. லாஸ்ட் வந்து எத்தனாவது நாடு அப்படின்றது ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. இந்த 3 தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.